ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. யாராவது பாராட்டி தான் அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னே தெரியும். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கா? ஐயோ அனிதா, எனக்கு உன்னை உண்மையா லவ் பண்றதை தவிர வேற எதுவும் தெரியாது அனிதா, என்ன விட்டுரு. அவனை விட்டுற அனிதா, அவனுக்கு பொய் சொல்றதை தவிர வேற எதுவுமே வராது. இப்ப நீ என்ன சொன்ன? அவனுக்கு பொய் சொல்றதை தவிர வேற எதுவும் வராதுன்னு சொன்னேன். அவனுக்கு பொய் சொல்ல தெரியுமா? உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொன்னால அதுவே போய் தான். உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அது பொய்யா? நான் உண்மைன்னு தானே நினைச்சேன். ஆமா அனிதா, அவன் யாரும் கண்டே பிடிக்காத அளவுக்கு போய் சொல்லுவான். அர்னால்டு அவங்க பெரியப்பா பையன் சொன்னா நீ நம்புவியா? மாட்டேன். ஆனா அதே எங்ககிட்ட சொல்லி நம்ப வச்சான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா போய் சொல்லுவான் அனிதா. டேய், உனக்கு பொய் சொல்ல தெரியும், நீ ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன்னா நீ அழகா இருக்க அனிதா. தேங்க்ஸ்ரா. தோபத்திய நம்பிட்ட. இப்படி நான் சொல்ற பொய்யெல்லாம் நம்பினீங்கன்னா நான் எப்படி அனிதா உண்மையா பேசுவேன்? சரி, என் கூட வா. இவன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. இவன் என்ன போய் சொன்னாலும் நம்புற மாதிரியே இருக்கும். எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? இவனை பார்த்தா ஸ்பெஷல் டேலண்ட் இருக்காம தெரியல, ஸ்பெஷல் சைல்டு மாதிரி இருக்கான். எங்க இந்த இடத்த போய் சொல்லி வித்து காட்ட சொல்லு. இந்த இடம் இடம்தான். மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம் சார். நீ வாயேன். என் கிட்ட உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் நல்லா தானே போய் சொல்ற. இப்ப என்ன உனக்கு? எனக்கு வரல அனிதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வா, அவன் பண்ணிடுவான். இங்க நீங்க இடம் வாங்குனீங்கன்னா தரையை தேய்ச்சா தண்ணி வரும், வானத்தை பார்த்தா மழை வரும், சைட்ல பார்த்தா ரோடு வரும். இந்த இடத்துல வீடு கட்டியிருந்தீங்கன்னா காசு வரும். ஆக மொத்தம் இங்க இடம் கிடைச்சா உங்களுக்கு வரும். நாலுல இருந்து வேலைக்கு வந்துருப்பா, உன்னை வேலைக்கு சேர்த்துக்கினேன்.